இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியே வேதத்திலிருந்து ஒரு 4 வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியத்தை பார்ப்போம். அது யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரம் 29, 30, 31 வசனங்களை இப்படியாக சொல்லுகிறது. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே, இவர்தான். நானும் இவரை அறியாதிருந்தேன். இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து வந்தேன் என்றான். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன். ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தனக்கு தங்குவதை நீ காண்கிறாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றார். யோவான் ஸ்நானகரை பற்றி நமக்கு நல்லா தெரியும், எல்லாருக்குமே தெரியும். யோவான் ஸ்நானகன் அம்மா தலையை சீவி தாளத்துல கொண்டு வந்து ஒரு பெண் நடனமாடினதுக்காக கொடுக்கப்பட்ட அந்த கதை என்ன செய்யும் எல்லாம் சொல்லியிருப்போம். யோவான் ஸ்நானகரை அறிந்த நாம் இயேசு கிறிஸ்துவை அறியாதபடி இருக்கிறோம். பிரியமானவர்களே, யோவான் ஸ்நானனுடைய எல்லா காரியம் அறிந்திருக்கிறோம். யோவான் ஸ்நானனுடைய காரியத்தில் அநேக ஆலயங்கள் இருக்கிறது. யோவான் ஸ்நானனுடைய அந்த அவருடைய வாழ்க்கை காரியங்களை அநேகருக்கு நாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். யோவான் ஸ்நானன் சிறைச்சேதம் பண்ணப்பட்ட அந்த காரியமெல்லாம் அழகாக வர்ணித்து வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் யோவான் ஸ்நானன் எதற்காக வந்தார் என்கின்ற நற்செய்தியை அறிவிக்குவதற்கு நாம் தவறிவிட்டவர்களாய் காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை சகோதரியே, யோவான் ஸ்நானன் யார் என்பதை நாம் அறிந்திருக்கிற நாம் யோவான் ஸ்நானன் எதற்காக வந்தார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த யோவான் ஸ்நானன் முன் சாட்சியாக அறிவித்து விட்டு போன அந்த மெய்யான தேவனை அறிந்து கொள்வதற்காக அவர் முன்குறிக்கப்பட்ட ஒரு மேசியா என்பதை நாம் புரிந்து கொள்ளும்படி அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காண்பிப்பதற்காக தேவனால் முன்குறிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் அவரும் உருவாக்கப்பட்டு ஆண்டவருக்கு வழியை செவிப்படுத்துவதற்காக முன்கூட்டி ஒரு எச்சரிப்பு செய்தியை கொடுப்பதற்காக வந்து அவரை குறித்ததான சாட்சி கொடுத்த யோவான் ஸ்நானகனை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். சாட்சி யாரை கொடுத்து சொன்னாரு? இயேசு கிறிஸ்துவை கொடுத்து சொன்னார். அவர் சொல்கிற பாருங்க, மறுநாளில் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கிறது நீங்க அதுதான் யோவான் ஸ்நானத்தை குறித்து அறிந்திருக்கிறோம். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியை நாம் அறிந்திருக்கிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து அவர் உயிர்த்தெழுந்து 2026 வருடங்கள் ஆகிவிட்டது. யோவான் ஸ்நானனை அறிந்திருக்கிற நாம் இயேசுவினுடைய காரியத்தை அறியாதபடி இருக்கிறோமே. எவ்வளவு ஒரு பின்தங்கி இருக்கிறோம் பாருங்களேன் அந்த அறியாமையின் இருளுல. யோவான் ஸ்நானனை குறித்து அறிந்திருக்கிற நாம் யோவான் ஸ்நானன் எதற்கு வந்தார் என்கிற காரியத்தை மறந்து போய்விட்டு யோவான் ஸ்நானனை மட்டும் ஒரு பிரதிட்சயமாய் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே. ஆனா வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் மனிதனாய் உள்ள பூமிக்கு வந்து மனிதனுடைய பாவத்தை மீட்கும்படியாய் அவரை தன்னையே பலியாக கொடுக்க வந்த உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியை அறியாதபடி நாம் இருக்கிறோமே. ஆண்டவர் அதை தான் சொல்றார். இந்த வசனங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது என்னன்னா, ஆண்டவர் இவர்தான் ஆண்டவர் என்று அவர் சொன்ன காரியத்தை விட்டு விட்டோமே. நான் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் இவரே என்று அவர் சொல்லுகிற அந்த சாட்சியுள்ள வசனம். அவரே சொல்ல, நான் தான் சாட்சி, நான் தான் சாட்சி. அந்த சாட்சியை நாம் அறிந்திருக்கிறோமா? அந்த சாட்சியை குறித்து பேசுகிறோமா? யோவான் ஸ்நானன் சொல்லிவிட்டு போன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோமா? எவ்வளவு பேருக்கு இவர் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்க வந்தவர் என்று சொல்லியிருக்கிறோம். இவர் நிமித்தமாய் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எத்தனை பேர் பெற்று இருக்கிறோம்? யோவான் ஸ்நானன் கொடுத்த ஞானஸ்தானத்தை இன்று வரைக்கும் என்ன செய்யறோம்? தண்ணியை தொட்டு தலையில வச்சு நம்ம ஞானஸ்தானம் விட்டுக் கொண்டு இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் யோவான் ஸ்நானன் சொன்ன அந்த காரியத்துல யார் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம்?
நீங்க கேட்கணும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் எப்படி பெறணும், பெறாதவர்கள் உங்க சபையில உங்க போதகர்கிட்ட நான் எப்படி பெற்றுக்கொள்ளணும், ஏன் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி நீங்க கேட்கணும், தெரியாதவங்க. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததை நோக்கம் மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக வந்தார். யோவான் சொன்னாரு, நான் தான் சாட்சி. அவர் வனாந்தரத்தில் தெரிந்த நல்லா தெரியும். அவர் ஒட்டகமை அந்த ஆடையை தரித்தவர், தேனுடையை தரித்தவர். அவர் தேன் தான் சாப்பிடுவாரு, வெட்டுக்கிளி அவர் உணவு. இப்படிலாம் அதனால நம்ம வர்ணிச்சு சொல்லுவோம். இதை வர்ணிக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவை நாம் மறந்து போனவர்களா இருக்கிறோமே. அவர் வந்ததன் நோக்கமே இயேசு கிறிஸ்துவை ஜனங்களுக்கு காண்பிப்பதற்காக, அவருக்கு வழியை செவிப்படுத்துவதற்காக. ஒரு முதலமைச்சர் வண்டி போகுது அப்படின்னா முன்னாடி என்ன செய்யணும், ஒரு சைலன்ஸ் எல்லாம் வச்சு பாதுகாப்பு முன்கூண்டி யார் வராங்க அப்படின்றத ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி, ஒரு தலைவர் வராரு, ஒரு முதலமைச்சர் வராரு, ஒரு பிரைம் மினிஸ்டர் வராரு அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு முன்னறிவிப்பின் சத்தம் நமக்கு என்ன செஞ்சது வரும். அப்ப ஜனங்கள் எல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருப்பாங்க. என்ன எதுக்காக நீ வராரு, எல்லா காரியத்தை அப்ப உற்று நோக்கிறவராய் காணப்படுவார்கள். அதே போலதான் யோவான் ஸ்நானகன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக முன்னாடி வந்த ஒரு வழிகாட்டி. அது நாம் அறிந்திருக்கிறோமா? அதற்கு பின்பதாக இருந்த பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவை எவ்வளவாய் நாம் அறிந்திருக்கிறோம்? அவருடைய வார்த்தையை எவ்வளவு நேரம் நாம் உச்சரிக்கிறோம்? அவர் மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க வந்தார் என்கிற காரியம் நமக்கு தெரியுமா? அவர் மீண்டும் வரப்போகிறார் என்ற காரியம் நமக்கு தெரியுமா? அவர் உயிர் தெழுந்தார் என்ற காரியம் நமக்கு தெரியுமா? அவர் வரும்பொழுது நியாயாதிபதியாய் வருவார் என்ற காரியம் நமக்கு தெரியுமா? அவர் பாவ மன்னிப்பை கொடுக்கிறவர் என்று நமக்கு தெரியுமா? என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னாரே, இவருடைய நாமத்தினால் இதை கேட்டால் இது கிடைக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு பேர் தெரியாதவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரை அறிந்து கொண்டவர்கள் நான் கிறிஸ்தவன் என்று மார்பட்டி சொல்லிக் கொண்டிருக்கிற அநேகம் பேருக்கு இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையை அறியாதபடி இருக்கிறோம். அன்பானவர்களே, அதுக்குதான் வேத வசனத்தை ஒவ்வொரு நாள் வாசிக்கணும். ஒருவேளை யோவான் ஸ்நானனை அறிந்த அளவிற்கு இயேசு கிறிஸ்துவை அறியாதபடி எவ்வளவு பேர் இருக்கிறோம் பாருங்களேன். எவ்வளவு மனக்கசப்பான 2026 வருஷங்கள் ஆகிவிட்டதே. ஆண்டவர் ஒவ்வொரு நாளையும் என் பிள்ளை புரிந்து கொள்ளுவான், என் பிள்ளை என் மகன் அறிந்து கொள்ளுவான் அப்படின்னு சொல்லி கால தாமதம் பண்ணி கொண்டு இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய வருகை பாவ மன்னிப்பு நிச்சயித்து கொடுக்கிறவர் அவர்தான். மனுஷனுடைய பாவத்தை மீட்க வந்த தெய்வம் அவர்தான். ஆனா மீண்டும் அவர் வரப்போகிறார் என்ற காரியத்தை அறிந்து கொள்ளும்படியாக இருக்கிறோமே, அது அறிந்திருக்கிறோமா? அவர் வரும்போது நியாயாதிபதியாய் வருவார் ஐயா. அந்த நியாயாதிபதி வரும் பொழுது அந்த நேரத்தில் இரக்கத்துக்கான வழி வாசலே இல்லை. இந்த பூமியில இருக்கும் பொழுது அவரை அறிந்து கொண்டு பாவ மன்னிப்பின் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அந்த பரலோக ராஜ்யத்துக்கான காரியங்களை நாம் அடியெடுத்து வைப்போமேனால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லமையோராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, அனைத்து பேயிலிருந்தும் அவர் விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை யோவான் ஸ்நானனை அறிந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கோமா என்று பார்க்கும்படி அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு தெரிந்திருக்கும். ஒருவேளை ஒரு மேலோட்டமா இருந்திருக்கிறீர்கள், ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவரே என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறா என்று பார்க்கும்படி ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இதுல நம்ம குறிச்சொல்லுகளை காணப்படும். வேத புத்தகத்தை உடனே எடுங்க, வேத புத்தகத்தை வாசிங்க, உங்க போதகர்கிட்ட போங்க, உங்க ஃபாதர்கிட்ட போங்க, இயேசு கிறிஸ்துவை பத்தி கேளுங்க, அவர் சொல்லுவாங்க. இன்னும் சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்ளணும். அவங்க பக்கத்துல இருக்கிற ஃபாதர்ஸ் கேளுங்க. என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. கண்களை மூடுவோம், செவிப்போம். அன்பின் தகப்பனே, அன்றைய அநேக நாட்களாயும் சத்தியத்தை அறிந்தவர்கள் நாங்கள், ஆனால் கருத்தான சத்தியத்தை அறியாதபடி கண்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. இயேசு அறிகிற ஞானத்தை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.